Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. திடீர்னு ப்ரைம் டைம் சீரியல்ஸோட ஷெடியூலை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன் திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி அவங்க பண்ணது பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த சீரியல்ஸை மண்டே டு ஃப்ரைடே தான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதுலேயே ஒரு நாள் அந்த மாதிரி கட் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த சீரியலை சாட்டர்டேவும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க மற்ற சேனல்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க இப்படி பண்ணிவிட்டு இன்னுமே குறைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய நியூ டப்பிங் சீரியல்ஸ் வேறு அதுவுமே ப்ரைம் டைமில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. டிஆர்பி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் காட் சீரியல்ஸை டெலிகாஸ்ட் பண்ணாங்க, நல்ல ரேட்டிங் வாங்கிட்டு இருந்துச்சு. 1 மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆனாலும் இப்போ டப் பண்ணி மெனக்கிட்டு இவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே நினச்ச அளவுக்கு ரேட்டிங்ஸ் வர மாட்டேங்கிருக்கு. இப்போ ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல்ஸோட ரேட்டிங் வேறு குறைச்சிட்ருக்கு. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சடனாக நாளைக்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிலேருந்து டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறாங்க. 7 PM 8 PM 9 PM இந்த எல்லா சீரியல்ஸையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஐபிஎல் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அவங்க முக்கியமாக என்ன ரீசன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி. ஸோ இவங்களோட மேட்ச்சை டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா சீரியல்ஸ் வாங்குற டிஆர்பியோட அதிகமாக டிஆர்பி வாங்குமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க இந்த மாதிரி சீரியல்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் எந்த சேனலை பற்றி பேசுகிறேன் நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, கலர்ஸ் தமிழ் தான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் அடிக்கடி வந்து சில நாள் சீரியல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிரிக்கெட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் அதுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச அளவுக்கு டிஆர்பி வரலனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தெரியாமல் இருக்கும். நீ கிரிக்கெட் திடீர்னு நாளைக்கு வச்சு பார்க்குறப்ப கிரிக்கெட் போடுறப்ப ஒருவேளை சீரியல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆகிரும். ஸோ ஒருவேளை சீரியல்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல, இனிமேல் சேனலில் சீரியல்ஸ் வராது போல், கிரிக்கெட் தான் வரும் அப்படின்னு கூட நிறைய பேர் நினச்சிடலாம் தானே. ஸோ அஃபீஷியலாக ப்ரொமோவுமே போட மாட்டாங்கன்னு தான் நானுமே நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷெடியூலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் சாயந்தரம் மோகினி ஆட்டம் ஆரம்பம் சீரியல் 6லேருந்து 7 o'clock வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். அதில் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. சிவசக்தி திருவிளையாடல இருந்தால் சீரியல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.